நாளைக்கு நீ என்ன பண்ண, போகும்போது காலை தொட்டு கும்புறதுக்கு பதிலா ஓங்கி அவர் கண்ணத்துல 2 அற. ஏண்டா? இல்ல நீ தானே சொன்ன, என்ன பண்ணாலும் அவரை குரு ஒரு பெரியவர், நீ கண்ணத்துல அரைஞ்சாலும் அவர் என்ன பண்ணணும், உன் காலை தொட்டு கும்பிடணும் இல்லையா? அப்பதானே அவர். ஆமா, அவர் அப்படித்தான் பண்ணுவார். பண்ணுவாரா? பண்ணுவார், அப்படிதான் பண்ணுவார். நாளைக்கு பார், நீனே தெரிஞ்சுக்குவ. சரி, இவர் போனார், பழக்கம் போல கியூல நின்னாரு, போனாரு, எல்லாரும் கும்பிட்டாங்க. அவருங்கிட்ட வந்தோடனே அவர் குருநாதர் அவர் வழக்கம் போல அவர் காலை நீட்டினார, இவன் ஓங்கி கண்ணத்துல 2 விட்டான். அந்த சாமியாருக்கு வந்ததே பாருங்க கோவம். ஏண்டா தினம் என் காலை புடிச்சுக்கிட்டு இருந்த கழுத, இன்னைக்கு உனக்கு என்ன திமிரு, என்னையே நீ அடிக்கிறியே, இப்ப என்ன பண்றேன் பார் அப்படின்னு உள்ள திரும்பினால உள்ள இருந்து ஒரே குண்டர்களா வர. அவனுக்கே தெரியல, நம்ம ஆசிரமத்துல இவ்வளவு தொண்டர்கள் இருந்தாங்கன்னு நினைச்சா இன்னைக்கு இவ்வளவு பெரிய குண்டர்கள் எல்லாம் இருக்கிறார்களே. வந்து உள்ள தூக்கிட்டு போய் நல்லா அவனை நைய புடைச்சு, இனிமே இந்த பக்கம் வருவியாட்டு வீசிட்டாங்க. அவன் போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனா. மறுநாள் இவன் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போறான் பாக்குறதுக்கு. ஏண்டா உன் பேச்சு கேட்டு நான் போய் அடிக்க போய் எனக்கு பாரு என்ன நிலைமை. அவன் சொன்னா, ஏதோ அடியோடையாவது தப்பிச்சுக்கிட்டே, அடிமாடு மாதிரி வாழாம புத்தி கெட்டு போய். நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன், ஆக்ஷன்ங்கிறது வேறு, ரியாக்ஷன்ங்கிறது வேறு. ஆக்ஷன்ல யார் எப்படி வேணாலும் காட்டிடலாம், ரியாக்ஷன்ல தான் தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆள் என்பதை சொல்லலாம். நான் பெரிய தர்மவான்க, நான் அங்க கொடுத்தேன், நான் இங்க கொடுத்தேன், நான் அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன், இவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்தேன், நான் அந்த கோயில் கட்டியிருக்கேன், நான் இந்த கோயில் கட்டியிருக்கேன். சார் நான் ஒரு கோயில் கட்டுறேன் சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னா 100 தடவை அலைஞ்சாலும் கொடுக்க மாட்டான். ஆனா அவன் மட்டும் சொல்லிக்குவான், அங்க கட்டினேன் எங்க கட்டினேன் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆக்ஷன் வேற, ரியாக்ஷன் வேற. இப்ப நம்ம எல்லாம் ஆக்ஷன்ல நல்லவங்க, ரியாக்ஷன்ல நல்லவங்களா ஆகணும். என்ன ஆனாலும் நான் இப்படித்தான் என்கின்ற என் நிலை என்னைக்கு நான் உணர்ந்து கொள்கிறேனோ அன்றைக்கு மனிதன் மகானாக மாறுவார். நம்ம மகானா மாறுறதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ரமண மகரிஷி நம்மை போல் மனிதனாக பிறந்து வந்தவர். இன்னைக்கு நாம மகானாக வழிபடுகிற ஒவ்வொருவரும் சரி மனிதர்களாக இருந்து தானே அவர்கள் நிலையை அடைஞ்சாங்க. ஏன்? அவங்க தான் யாருங்கிறத உணர்ந்தாங்க. நம்மளுக்கு அது கொஞ்சம் அப்பப்ப வருது, அப்பப்ப உள்ள போய் பெட்ஷீட்டை போத்தி தூங்கிருது. அதைத்தான் சரி பண்றதுக்காக நீங்க எல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு கண்ணத்தை அடித்தால் மறு கண்ணத்தை காட்டு. நம்ம தர்மத்துல சொல்லல. நம்ம தர்மத்துல என்ன அழகா சொன்னாங்க பாருங்க, ஒரு கண்ணத்துல அடிச்சா அடிச்சவன் கைக்கு சந்தனம் பூசுன்னு வள்ளுவர் எழுதினார் குறள்ல. ஏன் அப்படி சொன்னாரு? அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டி அடிங்கிறது வேற. அதை விட உயர்ந்த குணம் என்ன தெரியுமா? ஐயோ அடிச்சவனுக்கு கை சிவந்து போச்சேன்னு அவனுக்கு சந்தனம் தடவுறதான். அப்ப எது உயர்ந்தது? நீங்க யோசிச்சு பாருங்க. அடிச்சவனை திருப்பி அடின்னு சொல்றது உயர்ந்ததா? ஐயோ ஏனப்பா அடிச்சேன்னு வள்ளுவர் அதனால தாங்க ஒரு குறள்ல எழுதினார். ஒருத்தன் பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? நம்ம இன்னைக்கு தண்டனைக்கு லிஸ்டே வச்சிருக்கிறோம். இது கொடுக்குறதா அது கொடுக்குறதா, அவனை அப்படி பண்றதா, நம்மள அன்னைக்கு அவன் அப்படி சொன்னானே நம்ம எப்படி செய்யணும். வள்ளுவர் அழகா சொன்னார், உனக்கு தண்டனை கொடுத்தவனை மன்னித்து விடு, அதை விட அவனுக்கு வாழ்க்கையில பெரிய தண்டனை வேற ஒண்ணுமே கிடையாது. அதையே நினைச்சு ஐயோ அன்னைக்கு நம்ம அவனை பேசணுமே, அவன் நம்மள திருப்பி பேசியிருந்தா அந்த வடு மறைஞ்சு போயிடும். அவன் வாய் மூடிட்டு போனானே, அந்த நல்லவனை போய் நாம திட்டமே, கடைசி வரைக்கும் அவனுக்கு அது உறுத்தும். தண்டனைக்கு தண்டனை மருந்தல்ல, தண்டனைக்கு மன்னிப்பு மருந்து என்று கற்றுக் கொடுத்த உயர்ந்த ஆன்மீகம் நம்முடைய ஆன்மீகம். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும். மனிதனை தெய்வமாக்க கற்றுக் கொடுத்தது, மனிதனை மனிதனாக வாழ கற்றுக் கொடுத்தது அல்ல. நம்ம மனுஷனா வாழறதுக்கே இன்னைக்கு ததிங்குணத்தம் போட்டுட்டு இருக்கோம். நல்லாதான் இருக்கும். இந்த காலத்துல இப்படியும் வாழ முடியல, அப்படியும் போக முடியல. ரொம்ப நல்லவனா இருக்கிறது ஆபத்துன்னு பெர்னாட்ஷாவே சொன்னார். மிக மிக நல்லவனா இருப்பது ஆபத்து. ஏன்? அப்பதானே மிளகா புளி அரைக்கிறதுக்கு எல்லாம் தலை வசதியா கிடைக்கும். இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல. அதனால்தான் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமான வழிபடுற போது சொன்னார், சுவாமி நீ உங்ககிட்டே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிற,
இல்ல என்ன என் போக்குல விடுனாவது விடுறையா, அதுவும் இல்ல. சும்மா இருந்தேன் நான் பாட்டுக்கு சும்மா போயிட்டு இருந்தேன். என்னை ஈர்த்து நீ ஆட்கொண்டாயே. நானா கேட்டேன்? இல்ல, அவரே எழுதினார் பாருங்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், என்னை ஈர்த்த ஆட்கொண்ட வலியே உனக்குள்ள நீ கூப்பிட்டுக்கிட்ட. நான் கேட்கல, நீயா எனக்கு கொடுத்த. கடவுளா கொடுத்தார். ஒன்னொன்னா கொடுத்தார். நாம வாழ்கிற வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை, ரொம்ப அரிதான வாழ்க்கைங்க. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பிறவியிலேயே ரொம்ப உயர்ந்த பிறவி. நாம எடுத்திருக்கிற மானுட பிறவிதான். நம்மளால முடிச்சா நம்மள எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். நம்மளால அது முடியும். சில சமயங்கள்ல நாம தான் என்ன பண்றோம், மாறவே கூடாது. ஏன் நம்ம மாறணும்? நானாவே தான். நான் என் நிலையிலிட்டு நான் இறங்கில வரமாட்டேன். நான் என்ன போய் அவன்கிட்ட பேசுறது? ஏன் அவன் வந்து என்கிட்ட பேசட்டுமே? இதெல்லாம் என்னைக்கு ஒழியுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில இன்பம் இருக்கு. எத்தனைக்கெத்தனை எளிமையை தேடி போகிறோமோ அத்தனைக்கத்தனை ஆனந்தம் வரும். நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன், இன்பம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. தில்லையில ஆடக்கூடிய அம்பலவாணரினுடைய நடனத்தை மகிழ்ச்சி கூத்துன்னோ இன்ப கூத்துன்னோ சொல்றதில்லை. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். என்ன கூத்து அது? ஆனந்த கூத்து. அப்போ ஆனந்தம் அப்படிங்கறதுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இன்பம் மகிழ்ச்சி, அதை தாண்டி ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்? மகிழ்ச்சி அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான பொருட்களினால் நமக்கு வருவது மகிழ்ச்சி. அற்பமா சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு கிடைக்குது பாருங்க, அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. அது எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம ஒரு புடவை பார்த்தோம், அந்த புடவைய வாங்கி கட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன மகிழ்ச்சி. அதை நீங்க ஆனந்தம்னு சொல்லக்கூடாது, அதை இன்பம்னு சொல்லக்கூடாது, அது மகிழ்ச்சி. அது ஒரு அற்ப பொருள். அதெல்லாம் ஆசைப்படலாம், ஒன்னும் தப்பெல்லாம் இல்ல. அதை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தது ஒண்ணு இருக்கும், அது இன்பம். மகிழ்ச்சி என்பது எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் வரக்கூடியது. அத கொஞ்சம் அப்படி தாண்டோம்னா இன்பம். இன்பம்னா என்னன்னும் போது, அந்த புடவைய நான் கட்டுவதை விட என் பொண்ணோ என் மருமகளோ என் பேர பொண்ணோ கட்டும் போது ஒரு விஷயம் கிடைக்குது பாருங்க, அது இன்பம். அதான் எழுதுவாங்க, தனக்கொரு மகன் பிறப்பது இன்பம், தன் மகனுக்கு ஒரு மகன் பிறப்பது பேரின்பம். நமக்கு ஒரு புள்ள பிறந்தப்போ நம்ம அப்பா அம்மா அப்படி ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்போம். பேர பிள்ளை வரும்போது வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், எதெல்லாம் நிஜம் எதெல்லாம் குப்பைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பேர பிள்ளை வசத்தியா தெரியும், அப்ப அது எது பண்ணாலும் நமக்கு சந்தோஷமா தெரியும். அப்ப பிள்ளை பிறந்த போது இன்பம். அது எப்ப பேரின்பமா எனக்கு தோணுச்சு? பேர பிள்ளை வந்த போது தோணுச்சு. அப்ப இன்பம் என்பது மகிழ்ச்சியை கடந்த ஒரு பெரிய நிலை. அது ஞான நிலைக்கு அடைவதற்கான ஒரு படி. ஞானத்தை அடைந்தவர்கள் இன்பத்தை நுகர்ந்தவர்களாக ஆவார்கள். இது ஞான நிலை இல்லையா? ஞானத்தையும் கடந்து அனாதியாய் இருக்கிற ஆண்டவன் ஒருத்தன்தான் வாழ்வின் அத்தனையும் என்று தீர்மானித்து, உலகில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் இறை பொருள், ஒவ்வொன்றும் இறை ஆற்றல், ஒன்றொன்றும் இறை கருணை, ஒவ்வொன்றும் இந்த உலகில் ஏதோ ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டது. அந்த ஒவ்வொன்றிலும் இருந்து நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்று என்றைக்கு நாம் நினைத்து பெருமைப்படுகிறோமோ அந்த பெருமையில் கிடைப்பது ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நடராஜ பெருமான் அம்பலத்துல ஆடுறார். அது பரவெளின்னு அதுக்கு பேர். அவர் ஆடுகிற இடம் பரவெளி. அம்பலத்தில் ஆடுகிறார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. கூடி என்னை அணைந்தார் பாங்கிமாரே, இப்போ கொண்டு குலம் பேசுவரோ பாங்கிமாரே.
கூடல் விழைந்தேன் பாங்கிமாறே அது கூடும் வண்ணம் கூட்டிடுவீர் பாங்கிமாறேன்னு வள்ளல் பெருமான் அனுபவிக்கிறார். அவர் அம்பலத்தில் ஆடுகிறார். இன்னைக்கு ரொம்ப பேர் சம்பளத்துக்கு ஆடும். அவர் அம்பலத்துல ஆடலன்னா எத்தனை கோடி சம்பளம் தந்தாலும் நம்மளால ஆட முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தையும் ஆட்டுவித்து தானும் ஆடுகிறார். அதுதான் ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது என்ன? நீங்க மகிழ்ச்சியை ஒருத்தர் கொடுத்துள்ளார், இன்பத்தை நீங்க அனுபவிக்கலாம் இல்ல அவருக்கு கொடுக்கலாம். ஆனா ஆனந்தம் ஒண்ணுதான் நீங்களும் அனுபவிச்சு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது ஆனந்தத்தால் மட்டும்தான் அது முடியும். அதான் ஆனந்தத்தை பகவான் தன்னுடையதாக எடுத்துக்கொண்டார். எம்பெருமான் இருக்கார் பாருங்க, ஆனந்த கூத்தன், ஆனந்த நடனம் ஆடக்கூடியவர். பகவான் எப்போதும் எப்படி இருப்பார்? ஆனந்தமா இருப்பார். நாம எப்பயாவது ரொம்ப அபூர்வமா இந்த வார்த்தையை பயன்படுத்தும். எப்படி சார் இருக்கிறீங்க? ஆனந்தமா இருக்கிறேங்க. அது எவ்வளவு பேர் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சில பேர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிறேன். அதையே நிறைய பேர் சொல்ல மாட்டான். எப்படி இருக்கிறீங்க நீங்க வேணும்னா நாளையில இருந்து இதை நீங்க ஒரு கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை பேர் இந்த வார்த்தை சொல்றாங்க. நீங்க நாளையில இருந்து ஒரு கணக்கெடுங்க. பாக்குறவங்க எல்லாம் எப்படி நம்ம கேட்போம், எப்படிங்க இருக்கிறீங்க? உடனே எத்தனை பேர் நல்லா இருக்கிறேன்னு சொல்றோம்? ஏதோ இருக்கேன் சார்.